ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் காதலிச்சு திருமணம் செய்த கணவன் மனைவிக்கு கிட்டத்தட்ட திருமணமான ஒரு வார காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது அரவிந்தன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அரவிந்தன் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் வயது தோராயமாக ஒரு 26 இருக்குங்க. இவருடைய அப்பாவுடைய பேர் தாங்க சக்கரவர்த்தி. இந்த சக்கரவர்த்தியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா சக்கரவர்த்தி, அவருக்கு கண் பார்வை தெரியாத ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் முடிவெடுத்திருக்காங்க. இவங்க வெளியே போய் தேடி பொண்ணை கண்டுபிடிச்சி இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவர்த்தியுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சக்கரவர்த்தியுடைய அப்பாவுடைய தங்கச்சி மகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் தாங்க பார்வதி. இந்த பார்வதிக்கும் இந்த சக்கரவர்த்தியும் சிறு வயதிலிருந்தே ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க காதலிக்கக்கூடிய விஷயம் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அதனால தான் இவங்க எதையுமே கண்டுக்காம இவங்க இருவருக்குமே திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அப்படி பேசி இரண்டு குடும்பத்தினரும் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களையே திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நிச்சயதார்த்தம் நடந்து முடியுது. அப்படி நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த சக்கரவர்த்தியும் பார்வதியும் ஆல்ரெடி நிச்சயம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இவங்க இருவருமே வீட்டில் சொல்லிட்டு நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த இருவருமே சினிமாவுக்கு போயிட்டு மாலை தோராயமாக ஒரு 5:30 மணி அளவில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்தடி பாதை வழியாக வண்டி போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த சக்கரவர்த்தி போகக்கூடிய அந்த பாதையிலிருந்து பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு கார்னர் மாதிரி ஒரு வளைவு இருந்துருக்குதுங்க. அதுக்குள்ளே வண்டியை விட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது. அந்த தோப்பு சைடு தாங்க இவருடைய பைக் போயிட்டு இருக்குது. சந்தேகப்பட்டுக்கிட்டு பார்வதி இவங்களுடைய வருங்கால கணவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சு மாமா திடீர்னு ஊருக்குள்ளே போகாமல் எதுக்கு இந்த தோப்பு வழியாக போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன உனக்கு எதுவுமே தெரியாதா, நம்ம 2 பேருக்கும் இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே முடியல. எப்போ பார்த்தாலும் நம்ம 2 குடும்பத்தினருமே வந்துட்டு பக்கத்தில் நெருங்கி வந்து பேச விடாமல் தடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம 2 பேர் தனிமையில் போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சுக்கிட்டே அவருடைய வண்டியை வந்து அந்த தோப்புக்குள்ளே விடுறாருங்க. அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, இவருடைய நெருங்கிய உறவுக்காரருடைய தோப்பு தாங்க. அந்த தோப்புல ஏராள மரங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா கொடிக்காய் மரங்கள் தாங்க நிறைய படர்ந்துருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மரங்கள்ல ஏதோ ஒரு மரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த கொடிக்காய் மரத்துக்கு கீழேயே இவருடைய பைக்கை நிப்பாட்டுறாரு. அப்படி இவருடைய பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த காதலன் காதலி தனிமையில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் பேசிக்கிறவங்களோ அந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த இருவருமே பேசிட்டு இருக்கக்கூடிய அன்றைய நேரம் வந்து மாலை தோராயமாக ஒரு 6:30 மணி கடந்துருச்சு. ரொம்ப இருட்டிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. அந்த நேரத்தில் இந்த பார்வதி சக்கரவர்த்தி கிட்ட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இருட்டிடுச்சுங்க நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பார்வதின்ற பெண்ணினுடைய சேலை இருக்கு இல்லையா, பின்னோக்கி யாரோ பிடிச்சி விருட்டு நிறுத்த மாதிரி தாங்க தூக்கி வாரி போட்டிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்காம இவங்களுடைய வருங்கால கணவரை பார்த்து, மாமா என்னுடைய சேலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே அவருமே மிரண்டு போய் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய சேலை வந்து காற்றுல பறந்து பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முள் படர்ந்துருக்கும் இல்லையா, அந்த முள்ளில் போய் பட்டு அதுலேயே ஓட்ட விழுந்து அதில் மாட்டிகிட்டு இருக்குதுங்க. சேலை முள்ளில் தான் மாட்டிகிட்டு இருக்குது, இதுக்காகவா நீ பயந்துட்ட, உனையே நான் இருக்கிறப்ப யாரும் சேலையை பிடிச்சி இழுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த பார்வதியோட மனசு வந்து உள்ளுணர்வு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. அதையும் மீறி இவங்களுடைய வருங்கால கணவர் இங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அணைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த பார்வதி இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது,
தயவு செஞ்சு என்னுடைய வீட்டிலேயே என்னை கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க அழுகிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே விட்டா இங்கேயும் நீ கண்ணீர் ஒடிச்சிடுவ, வா முதல் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே பைக் எடுத்துகிட்டு மறுபடியும் இவங்களோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்படி கிராமத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழிந்து இவங்க நினச்ச மாதிரியே இருவருக்கும் நல்லபடியாக ஒரு திருமண மண்டபத்தில் தாலி கட்டி திருமணம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி இந்த இருவருமே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் கழிந்து இந்த இருவரும் நினச்ச மாதிரியே நல்லபடியாக ஒரு திருமண மண்டபத்தில் திருமணம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பயும் போல சொல்கிற மாதிரி அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடந்து ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய அதிகாலை தோராயமாக ஒரு 5 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த சக்கரவர்த்தியோடைய அம்மா இருக்காங்களையா, அதாவது பார்வதியோடைய மாமியார், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்றதுக்காக வீட்டு கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்து பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னங்க ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறாங்க. உடனே அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக வெளியே வந்து பார்க்குறாங்க அந்த வீட்டினுடைய வாசல் கதவை. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய வீட்டு வாசல் கதவு கிட்ட கோலம் போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நிற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலயே 2 முயல்கள், அந்த 2 முயல்களும் பிச்சு கொதறி போட்ட மாதிரி தாங்க ரத்தத்தோட செத்து போய் மடிந்து போய் கிடக்குது. இந்த 2 முயலை இங்கே கொண்டு வந்து போட்டது யாரு, எதுக்காக இப்படி வந்து கொதறி போட்ட மாதிரி இங்கே கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க அனைவருமே நெருங்கி வந்து பார்க்குறாங்க. ஒருவேளை விலங்குகள் நாய் ஏதாவது தூக்கி போட்டு போயிருக்குமா, நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய மனசை திடப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இறந்து போன முயல்கள் 2மே எடுத்துகிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு பின்புறமாகவே மண்ணை தோண்டி குழியை தோண்டி புதைச்சிட்டு மேலே சமப்படுத்துகிறாங்க. இதுவே இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அமானுஷ்யமான விஷயங்க. ஆனால் அடுத்தடுத்து இப்படி தான் பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்றத இவங்க கனவுலையும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் நாள் சம்பவம் நடந்து மறுநாள் காலையில் எப்பயும் போல் அதே மாதிரியே வீட்டுக்கு முன்னாடி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுவதற்காக இவங்களுடைய மாமியார் தாங்க கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்து அடுத்த நிமிஷமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. முதல் நாள் நடந்த மாதிரியே இன்றைய பொழுதுமே இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி 2 விலங்குகள் ஏதோ ஒன்று செத்து கிடக்குது. என்னடா அது, ஏதோ ஒன்று விலங்கு வந்து செத்து கிடக்கிற மாதிரி தெரியுதுன்னு உத்து பார்க்கும் பொழுது அது வந்து காட்டு பூனைங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்டு பூனைகள் ஒரு 3 பூனைகளை பிச்சு குதறி போட்ட மாதிரி தாங்க அந்த வீட்டு வாசல் முன்னாடி கிடக்குது. அது சிறிய பூனைலாம் கிடையாதுங்க, ஒரு நாய் அளவு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூனை தான். 3 பூனைகளை இப்படி கொதறி போட்ட மாதிரி தலை வேற அந்த முண்டம் வேற இந்த மாதிரி தனித்தனியாக கிடந்திருக்குது. உடனே அழுதபடியே இவங்களுடைய கணவரையும் இவங்களுடைய பையனையும் இவங்களுடைய மருமகள்கிட்டையும் ஓடி வந்து சொல்கிறாங்க. அனைவருமே திகச்சு போய் வீட்டு வாசல் கதவு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, யாருமே வேணும்னே எதுவும் பண்ணுறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, சக்கரவர்த்தியோடைய அப்பா, வீட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டு சத்தம் போட்டு இருக்கிறாரு. இந்த வீட்டை சுற்றி குடியிருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் தான் யாரோ ஒன்று வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மையனுக்கு திருமணம் நடந்தது இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு பிடிக்கல போல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா நான் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்கிறாரு. ஆனால் இவர் பேசக்கூடிய பேச்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே எந்த ஒரு எதிர் பதிலுமே கொடுக்கல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இந்த விஷயத்த செஞ்ச மாதிரியே தெரிலங்க. உடனே இறந்து போன அந்த 3 பூனைகளையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வராங்க. இப்படி இந்த 2 சம்பவங்கள் நடந்து 3ஆம் நாள் காலையில் தோராயமாக ஒரு 5 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மருமகள் இருக்காங்களையா பார்வதி, அவங்க தாங்க மாமியார் இன்னைக்கு தூங்கட்டும், நம்ம போய் வீட்டு வாசல் திறந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே ஆணு கத்தி அலறி அடிச்சுட்டு ஓட்ட முடிக்கிறாங்க. இவங்க சத்தம் போடுறதை கேட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்களுடைய மாமியார் மாமனார் இவங்களுடைய கணவர் அனைவருமே மறுபடியும் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்று பார்க்கும்பொழுது வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களாக பூனை மற்றும் முயல் வந்து இறந்து போய் கிடந்துச்சு இல்லையா, இந்த முறை காட்டுக்குள்ளே தெரியக்கூடிய காடா கோழின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோழி மாதிரி தாங்க உருவத்தில் இருக்கும். அந்த கோழி தாங்க 3-4 கோழி வந்து இறந்து போய் கொதறி போட்டு பிச்சு போட்ட மாதிரி கிடக்குது. இப்படி தொடர்ந்து நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு யாரோ செய்வனை செஞ்சுருப்பாங்க போல, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் அந்த இறந்து போன கோழிகளையுமே மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவர் நல்லா பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு யாருமே செய்வினையெல்லாம் வைக்கல, வேற ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, நீங்கள் வேற ஏதாவது ஒரு மாந்திரியவாதியை போய் பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் மன வருத்தத்தோடய உங்களுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே இப்படி தப்பாக நடந்துச்சுன்னா இவங்க குடும்பம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதனால தாங்க மன வருத்தத்துக்குள்ளாகி சீர் குலைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க.
இந்த நேரத்தில் இந்த சக்கரவர்த்தியோட அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இவங்களுடைய உறவுக்காரங்க கிட்ட விசாரிச்சு இவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு 5 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிக தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மாந்திரிவாதியுடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்பொழுது யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவர்த்தி, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா தாங்க. இவங்களுடைய மருமகள் எதுக்கு தேவையில்லாம அலைய விட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மாந்திரிகவாதிக்கு முன்னாடி இவங்க உட்கார்ந்த உடனே, நீங்க யாரு, என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றத ஒட்டுமொத்தமாக புட்டு புட்டு வச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு தாங்க இவங்க அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சாமி, எங்களுடைய வீட்டு காலையில் வாசல் கதவை திறந்தாலே ஏதாவது ஒரு உயிரினம் வந்து மடிஞ்சு போய் கிடக்குது. இதை யார் செய்யறா, என்ன செய்யறான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. செய்வினையா இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்பயுமே அவருமே அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு செய்வினையெல்லாம் யாரும் வைக்கல, வேற ஏதோ பிரச்சனை, ஒரு மாந்திரிவாதியை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தெல்லாம் செய்யறது யாருன்னே தெரில சாமி அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த மாந்திரிவாதி என்ன சொல்றாருன்னா, இன்றைய இரவு நடுநிசி தோராயமாக ஒரு 12 மணி, அந்த 12 மணியில இருந்து பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள நீங்க யாருமே தூங்காதீங்க. அப்படி தூங்காமல் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எந்திரிச்சு இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே அப்பட்டமாக தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க இல்லையா, உங்கள் 3 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்கிறாரு. அப்பயுமே குழப்பத்தோடையே இந்த 3 பேரும் இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இவங்களுடைய மருமகள் என்ன பிரச்சனை, எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் தான் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால இவங்களுடைய மருமகள்கிட்டே நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் தாங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்றைய இரவு சரியாக நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய பையன், இவங்களுடைய அப்பா அம்மா 3 பேருமே தூங்காமல் தான் இருந்திருக்காங்க. கரெக்டாக 12 மணி அலாரம் வச்ச மாதிரி அந்த மணி அடித்த அடுத்த செகண்டே இந்த சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் படுத்துக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி பார்வதி இருக்காங்க இல்லையா, டக்குன்னு கட்டில் மேலே எந்திரிச்சு சாமான்கள் போட்டு உட்காராங்க. அப்படி உட்கார்ந்தவங்க அந்த கட்டில விட்டு இறங்கி இவங்களுடைய ரூம் கதவை வந்து திறந்துட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய கணவர் ஆடி போயிட்டாரு. என்னாச்சு, அந்த மாந்திரிகவாதி இந்த வீட்டில் இப்படி ஒன்று நடக்கும், அது யாருக்கிட்டே சொல்லாதீங்க சொன்னார், ஆனால் என்னுடைய மனைவி தான் இதுக்கு எல்லாமே காரணமா, இதையே அவர் சொல்லாமல் விட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. அப்படியே அந்த பொண்ணு நடக்கக்கூடிய அந்த பாதையிலேயே பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாரு. வீட்டு கதவை திறந்துட்டு போகக்கூடிய அந்த காட்சியை அந்த ஹாலில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய மாமனார் மாமியாரும் பார்த்துறாங்க. உடனே இவங்களுடைய மாமனார் மாமியார், அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர், இந்த 3 பேருமே இந்த பெண்ணை நோக்கி பின்னாடி ஃபாலோ பண்ணியே அவங்களுக்கே தெரியாமல் போகிறாங்க. அப்படி நடந்து போகும்பொழுது அந்த பெண்மணி வந்து சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி தெரியல, விறுவிறுன்னு வேகமாக ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தாங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பிறகு, அதாவது ஒரு 1/4 கிலோமீட்டர் கடந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணி ஒரு வீட்டை வந்து உத்து நோக்கி பார்க்குறாங்க. அது வந்து ஒரு குடிசை போட்டு ஒரு வயதான தம்பதியர்கள் வாழக்கூடிய ஒரு வீடு தாங்க. அந்த வீட்டுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கொல்லப்புறம் வழியாகவே அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த ஆள் வீட்டுக்குள்ள நம்மளுடைய மனைவி எதுக்காக போறா, வேற ஏதோ இல்லீகல் அஃபேர் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்கரவர்த்தி நினைக்கிறாரு. ஆனா அப்படி வீட்டுக்குள்ள போன அந்த பெண்மணி கையில மறுபடியும் வெளியே வரும்பொழுது ஏதோ வில் குச்சி மாதிரி தாங்க, கையில குச்சி கம்பு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அந்த பெண்மணி மறுபடியும் பித்து பிடிச்ச மாதிரி வேக வேகமாக எட்டு வச்சு நடந்துட்டு இருக்காங்க. சரியாக இந்த 3 பேருமே பின்னோக்கி போகும்பொழுது இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால் நடக்க முடியல, அதனால நீயும் உன்னுடைய அப்பாவை மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டிலேயே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இவங்களுடைய அம்மாவை மட்டும் அப்படியே பாதியிலே நிறுத்திட்டு இந்த இருவருமே அவங்களுடைய மனைவியை நோக்கி அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்படி நடந்து போக இந்த பெண்மணி எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு தோப்புக்கு போனாங்க இல்லையா, கொடிக்காய் மரங்களா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு தாங்க இந்த பார்வதின்ற பெண்மணி போறாங்க. இந்த இடத்துக்கு இவ எதுக்கு போறா, அந்த நேரத்தில் இவ அந்த இடத்துல என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட அனைவருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி போனதுக்கு பிறகு அந்த பெண்மணி ஒரு மரத்துல சர சர சரன்னு வேகமா ஏறாங்க. ஏறின உடனே கரு கருன்னு ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் எங்கிருந்து வருது, இந்த மரத்துல இவ எப்படி சருசருன்னு ஏறி போனா, அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஏதோ விலங்கு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க கொலை நடுங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் கீழே வந்து அப்படியே தொப்புன்னு விழுந்த மாதிரி தாங்க தெரியுது. அதை 2 பேருமே வந்து உத்து பார்க்கும் பொழுது அது ஒரு காட்டு பூனை அப்படின்றது தெரிய வருது. உடனே மரத்துல இருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த பார்வதின்ற பெண்மணியுமே அந்த பூனைக்கு கிட்டே உட்காடுறாங்க. குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அந்த காட்டு பூனையோடைய கழுத்து பகுதியவே ஓங்கி கடிக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த இருவருக்கும் ஒரு நிமிஷம் ரத்தமே உறைஞ்சு போகிற அளவுக்கு தாங்க கொடூரமா இருந்திருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பார்வதின்ற பெண்மணி அந்த காட்டு பூனையை மரத்துலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி அந்த பூனையோடைய கழுத்து பகுதியை கடிச்சு ரத்தத்தை வந்து உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கோரமான காட்சியை இந்த இருவருடைய கண்கள்லையும் பார்க்குறத நம்பவே முடியலைங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூனை வந்து உசுறு போகிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கொடிக்காய் மரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும்
சுற்றி முற்றி தேடுறாங்க. ஒரு பூனை செத்துருச்சு அப்படின்னா அது கூட இருக்கக்கூடிய பூனைகள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பக்கத்தில் நெருங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க 2-3 பூனைகள் வந்து இந்த பார்வதின்ற பெண்மணியை வந்து வட்டம் போட்டிருக்குது. இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய வில்குச்சியை வச்சு 2 பூனைகளை அடிச்சிருக்காங்க. ஒரு பூனை பயந்துக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிருச்சு. அப்படி ஓட்டம் முடிச்சதுக்கு பிறகு அந்த 2 பூனைகளையுமே எடுத்து அதே மாதிரி அது கழுத்து பகுதியை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறாங்க. இப்படி ரத்தத்தெல்லாம் குடிச்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி இந்த 3 பூனைகளையுமே கையில் தூக்கி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. அப்பொழுதுதாங்க தெரிஞ்சிருக்குது தன்னுடைய மனைவியோட உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது. என்ன காரணம்னா அவங்களுடைய முகத்தோற்றம் மற்றும் உடல்நடை பாவனைகள் எல்லாமே வெவ்வேறு விதமாக தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்களுடைய கண்கள் முழுக்க அந்த கருவிலேயே காணாங்க வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு கோரமான முகத்தோற்றத்திலாங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்படி அந்த குத்த வச்சு உட்காந்துருக்கக்கூடிய இந்த பார்வதி என்ற பெண்மணி அந்த 3 பூனைகளையுமே டக்குன்னு தூக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல இருந்து வெளியேறி ஒரு கருப்பு புகை மாதிரி ஒன்று வந்து நின்றுக்குதுங்க. கருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவத்தோட்டத்தை பார்த்த உடனே இந்த இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னுடைய மனைவி தான் இது எல்லாமே செஞ்சுருக்கா போல, ஆனால் அவளுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்கரவர்த்தி நினைக்கிறாரு. ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம வந்து முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அவள் வந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே ஓட்டம் முடிச்சு உங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஆல்ரெடி கதவை வந்து திறந்ததை அவள் மூடிட்டு தானே பார்வதின்ற பெண்மணி வந்து வெளியே போனாங்க. அதனால நம்மளும் கதவை வந்து சும்மா சாத்தி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல படுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க படுத்துருக்காங்க. இவங்க படுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. இந்த பார்வதின்ற பெண்மணி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பூனைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடியே போட்டுட்டு கதவை திறந்துட்டு உள்ள வந்து இவங்களுடைய கணவருக்கு பக்கத்திலேயே எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டாங்க. அவங்க படுத்து தூங்கி ஒரு 10 நிமிஷம் கடந்ததுக்கு பிறகு இந்த சக்கரவர்த்தி மெல்லமா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய அப்பாவையுமே எழுப்பி இவங்களுடைய அம்மா கிட்டையுமே பார்த்த காட்சி அனைத்தையுமே மொத்தமா போட்டு உடைக்கிறாரு. இந்த 3 பேருமே மிரண்டு போய் கதி கலங்கி இவங்களுடைய வீட்டு வாசல் கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடவடக்க நடுங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இவ்வளோ நாளாக வந்து நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி விலங்குகள் செத்து மடிந்து எப்படி குதிரை போட்டு கிடக்குதுன்றது தெரியாமல் இருந்தோம். இப்பொழுது என்னுடைய மனைவி தான் இதை எல்லாமே செய்கிறா அப்படின்றத பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. இவ்வளோ போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, இவ கூட எப்படி நான் நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுக்கிட்டே ஊன்னு அழுகிறாரு. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசலாம்டா, இது எல்லாத்துக்குமே உன்னுடைய மனைவியோடைய குடும்பம் தான் காரணம். அவங்களுக்கு எப்போயோ இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும், தெரிஞ்சுமே நம்ம கிட்ட மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட இருந்திருக்காங்க. அதே மாதிரியே பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு இந்த பார்வதின்ற பெண்மணி எப்பயும் போல வீட்டு வாசல் கதவை திறந்து கோலம் போடுவதற்காக நிற்கிறாங்க. நின்றது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியில கத்துறாங்க. இங்க வந்து பாருங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே தெரியாத மாதிரி அனைவருமே வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் யார் செய்யறானே தெரியல, எல்லாமே தப்பா இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு யாரோ ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருக்காங்க போல, அதாவது செய்வனை செஞ்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க அழுது புலம்பி நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய கணவருக்கு கோபம் உச்சந்தலைக்கு மேலே ஏறி இருக்குது. ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பலாரம் அரைஞ்சிட்டாருங்க இவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து. அரைஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி ஆக்ரோஷமாக முறைச்சிக்கிட்டு உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னடி முறைக்கிற, இவ்வளோ நாளாக இந்த காரியத்தை யார் செய்கிறா அப்படின்றதே தெரியாமல் இருந்தோம், ஆனால் கல்யாணமான நேரத்துலேருந்து இப்படி தான் நீ எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற, நீ ரத்தம் குடிக்கிற பிசாசுன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன், என்னை பிடிக்கல அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உன்னால் என்னுடைய வாழ்க்கையே போச்சு, திருமணமாகி 2 நாட்களாக தாம்பத்திய உறவுல நீ ஈடுபட வரவே இல்லைல, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உன்னை நான் வெறுத்துட்டேன், இருந்தாலுமே சரிப்பட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட மறுபடியும் அடிக்கிறாரு. இவ்வளோ விஷயத்தை செஞ்சுட்டு அவ எதுவுமே தெரியாத மாதிரி கல்லூலி மங்கியமா இருக்காளே, இனிமே உன்னுடைய மனைவி கூட நீ சேர்ந்து வாழணுமா வேணாமான்றதை நீ தான் முடிவெடுக்கணும், நான் இப்பொழுதே என்னுடைய தங்கச்சியோட வீட்டுக்கு போய் சண்டை இழுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்கரவர்த்தியோடைய அப்பா அவங்களுடைய தங்கச்சியோட வீட்டுக்கே போறாங்க. அப்படி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் 2 குடும்பத்தினரும் ஒட்டுமொத்தமாக பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது, சிறிய வயதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்குதா என்ன எதுன்றது தெரியல, ஆனா இவ பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாமே எங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது, இனிமே இவளுக்கும் எங்களுடைய பையனுக்கும் சம்பந்தமே கிடையாது, அத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்ததே கிடையாது, தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க அண்ணே, என்னுடைய மகளை வந்து நீங்க மறுபடியும் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சிருக்காங்க. ஆனாலுமே அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா வந்து மறுபடியும் என்ன பிரச்சனை நடக்கும், இப்படி விலங்குகளை கொள்றவ நம்மளோட உயிரை எப்படி எடுக்க மாட்டான்றது என்ன விதத்துல சாத்தியம், அதனால கொஞ்ச நாள் அவங்க பிரிஞ்சே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனா சொல்றாருங்க. இதனால 2 குடும்பமும் பிரிஞ்சு போய் மன நிம்மதி இழந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த சக்கரவர்த்தியோடைய வீட்டின் கதவுகள் பயங்கரமாக தட்டப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த சக்கரவர்த்தியோடைய அப்பாவும் அம்மாவும் கதவை திறக்கிறாங்க.
திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்துல இந்த சக்கரவர்த்தியோடைய அப்பாவுடைய தங்கச்சி இருக்காங்களையா, ஓன்னு காலில் விழுந்துட்டு அழுதுட்டு இருக்காங்கங்க. நான் தான் சொன்னேன்ல என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு, அவளோட உடம்புல ஏதோ பேய் இருக்குது போல, நீங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க அழுகுறாங்க. என்ன நீ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது, நாங்கள் வரவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. நீங்க இப்பொழுதே வந்து பார்க்கலன்னா நான் இந்த இடத்துல விஷத்தை குடிச்சு செத்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க மிரட்டி இருக்கிறாங்க. இப்படி பண்றாலே இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, அவ சொல்றதே ஒரு முறை நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக இவங்க வீட்டை விட்டு வெளியேறி இவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்படி நின்று பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சி மறுபடியும் இவங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ரத்தப்பட்டு அப்படி பிச்சு கொதிரி போட்ட மாதிரி கிடக்குதுங்க. நீங்களே சொல்லுங்கண்ணே, உங்களுடைய மருமகளா நீங்க நினைக்காதீங்க, என்னுடைய மகளா முதல் நீங்க பாருங்க. சின்ன வயசுல இருந்து எல்லா குடும்பமும் ஒரே கிராமமா இந்த கிராமத்துல நம்ம இருக்கிறோம். என்னுடைய மகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாளா இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்ததே கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பயங்கரமா இருக்குது. கண்ணுக்குட்டி வெளியே இந்த மாதிரி வந்து கொதிரி போட்ட மாதிரி செத்து போய் கிடக்குது. இப்படி நடக்கிறதெல்லாம் குளத்துக்கே நாசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே செஞ்சுட்டு என்னுடைய மக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே திகச்சபடி அவங்களுடைய வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள போய் நுழைறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா அனைவருக்குமே கண்ட காட்சி தூக்கி வாரி படக்கூடிய ஒரு காட்சியா தாங்க இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா பார்வதி, இவங்களுடைய அப்பாவை அப்படியே குப்பரை கடிச்சு அவர் வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. அவருடைய நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தலைமுடியை பூரா விரிச்சு போட்டுட்டு வாயில ஒரு பீடியை வச்சு புகைச்சிட்டு இருந்திருக்காங்க. என் புருஷன் உயிரையே என்னுடைய மகளை எடுத்துருவா போல, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய காலை பிடிச்சி ஓன் அழுகுறாங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய பிரச்சனையோடைய சீரியஸ்னஸே புரிய வந்திருக்குது. இவ்வளவு நாளா தன்னுடைய காதலியா இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம தான் இருந்தா, நல்லா நார்மலா இயல்பா இருந்தா. நைட் நேரம் ஆனாலே ரொம்ப பயப்படுவா, தனிமையில போக கூட யோசிப்பா. ஆனா இப்ப பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்தாலே தெரியுது இவளுடைய உடம்புல ஆன்மா இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல அந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணி இவங்க போனாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு கருப்பு நிழல் வெளியேறுச்சு. அந்த காட்சியுமே உங்களுடைய கண்கள்ல இப்படி கண்கூடா பார்த்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்குதுங்க. இவளோட உடம்புல பேய் இருக்குன்றது தெரியும், ஆனா ஆரம்பத்துல இருந்து கிடையாது, இப்ப ரீசெண்டா தான் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. உடனே பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து அவங்களுடைய மகளுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்கிறாருங்க இந்த சக்கரவர்த்தியோடைய அப்பா. அடிச்ச உடனே அந்த பெண்மணி ஆணு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. விடுகிற வரைக்கும் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே பாதுகாத்து காவலா இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி வெக்காளியம்மனுடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் விபூதியெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 2-3 நாட்கள் இயல்பாதாங்க இருந்திருக்காங்க இந்த பெண்மணி. மறுபடியும் பேயாடுற மாதிரி தாங்க, எனக்கு கறி சாப்பாடு வேணும் உடனே கொடு அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, நம்ம மறுபடியும் அந்த மாந்திரிகவாதியை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதாவது சக்கரவர்த்தி அவங்களுடைய அப்பா அம்மா ஏற்கனவே ஒரு மாந்திரிகவாதியை பார்த்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இரவு நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் யார் இந்த மாதிரிலாம் செய்யறா அப்படின்றது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அவருடைய இடத்துக்கே இந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்ச உடனே அவர் வந்து உடுக்கி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா வந்து இறங்கியிருக்குது. யார் பண்ணி இந்த பொண்ணை எப்படி பிடிச்ச, எதுக்காக பிடிச்ச, ஏன் இப்படி உங்களுடைய குடும்பத்தை வந்து சீரழிச்சிட்டு இருக்கிற, புதுசா கல்யாணம் ஆனவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் கேட்க கேட்க இந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய பேர் வீரபாண்டிங்க. அந்த வீரபாண்டின்ற நபருக்கு தோராயமாக ஒரு 30 வயது இருந்திருக்குங்க. இவங்களுடைய கிராமத்துல எல்லை பகுதியில அந்த ஒரு கொடிக்காய் தோப்பு இருக்கு இல்லையா, அந்த தோப்புக்கு அருகாமையில தாங்க இவர் வசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. சரியாக ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி இந்த வீரபாண்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல இரவு நேரத்துல இவருடைய நண்பர்களோட சேர்ந்து வேட்டைக்கு போவது வழக்கங்க. அவருடைய நண்பர்களே வர தயங்கினாலுமே இவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு. இரவு நேரத்தில் தன்னந்தனிமையாக எந்த ஒரு காட்டுப்பகுதியாக இருந்தாலும் போய் அங்கே வேட்டையாடிட்டு வீட்டுக்கு ஏதாவது ஒரு விலங்குகள் அல்லது முயல் இந்த மாதிரி கொண்டு வரது வழக்கங்க. சட்டப்படி இவர் செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய தவறு. ஆனாலுமே ஒளிவு மறைவாக யாருக்குமே தெரியாமல் இவர் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி ஈடுபடும் பொழுதுதாங்க ஒரு தடவை அந்த கொடிக்காய் மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருநாகம் தீண்டி அதே இடத்துலயே விஷம் பாஞ்சு இறந்து போயிருக்கிறாரு. அப்படி இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஆன்மா அந்த இடத்தை தாண்டி வர முடியாமல் அங்கேயே அவதிப்பட்டு அனாதையாக அலைஞ்சிட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்தில் தான் ஒரு திருமணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சக்கரவர்த்தியும் இந்த பார்வதின்ற பெண்மணியும் இருவருமே அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா,
அப்படி போகும்பொழுது இந்த பெண்மணி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க தலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு மயங்கிதாங்க இந்த வீரபாண்டின்ற அவருடைய ஆன்மா அந்த பெண்ணையே பிடிச்சிருக்குது. அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே இந்த பெண்ணினுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பெண்ணினுடைய உடம்புலேயே இருந்தபடி எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிக்காட்டாம தாங்க இருந்திருக்குது. ஆனால் திருமணமான அன்றைய இரவு முதலிரவு நடக்கணும் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவர் பக்கத்தில் நெருங்கி வரும் பொழுது ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை எப்படி தொடருது அப்படின்ற மாதிரி தாங்க சண்டைக்கு வந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலேயே முதலிரவு நடக்காம போயிருக்குது. இப்படியே ஒரு 2 நாட்கள் இவங்களுடைய கணவரை தள்ளி வச்சே தாங்க இருந்திருக்குது அந்த ஆன்மா செய்யக்கூடிய அந்த வேலையில. அதே மாதிரி 3ஆவது நாள்ல இருந்து எப்பயும் போல இவர் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி வேட்டைக்கு போவாரோ அதே மாதிரி தாங்க இரவு நேரத்தில் வேட்டைக்கு போய் சில விலங்குகளை கொண்டு இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறாரு. இப்படி எல்லாமே பண்ணது நான் தான். இவளுடைய மல்லிகைப்பூ மனத்துக்காக தான் நான் இவளை பிடிச்சேன். இவளை நான் கூட்டிட்டு போகலாம் நான் முடிவு எடுத்துட்டேன். யாருமே என் குறுக்க வராதிங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பேசுது. நீ செய்யறது மிகப்பெரிய தவறு தம்பி. என்னதான் இருந்தாலும் நீ உயிரை விட்டுட்ட. நீ ஒரு ஆன்மா. இப்போதான் அவங்க இருவருக்கும் சின்ன சிறுசுங்க கல்யாணமாக இருக்குது. அவங்களுடைய நிம்மதியவே சீர்குலைச்சிட்டு இருக்கிறியே. அவங்களுடைய மனைவியோட உடம்புல இருந்துக்கிட்டு அவரையே தொடக்கூடாதுன்னு சொன்னால் யாருனால பொறுத்துக்க முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு என்ன வேணும்னு கேளு, எது வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அந்த பெண்ணுடைய உடம்பை விட்டு மட்டும் போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு பிறகு தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அவர் கேட்கக்கூடிய அந்த விஷயத்த கோரிக்கையே கேட்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 100 முழம் மல்லிகைப்பூ வேணுமாங்க. அதே மாதிரியே அசைவ சாப்பாடு வாழை இலையில பந்தி பரிமாறுற மாதிரி பந்தி பரிமாறணுமா. அதே மாதிரியே ஒரு துண்டு பீடியை இந்த பெண்ணினுடைய கையில் ஒப்படைச்சிடணுமா. ஒரு கோட்டு சரக்கும் அப்படியே மொத்தமாக கேட்டுக்குது. இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். எல்லாத்தையும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆன்மா நான் சத்தியவாக்கு பண்றேன், நான் கேட்டது எல்லாமே கொடுத்துட்டா நான் இந்த பெண்ணுடைய உடம்பை விட்டு யாருக்கும் எந்த ஒரு இடையூறு கொடுக்காம போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றது. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே வாழை இலை போட்டு அவருக்கு அசைவ சாப்பாடுலேயே வச்சு பந்தி பரிமாறுறாங்க. அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீரபாண்டியனுடைய ஆன்மா கேட்ட மாதிரியே ஒரு பீடியையும் அவருடைய கையில் கொடுத்து அந்த பீடியை பற்ற வைக்காமலே கையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோட்டு சரக்கு கேட்டாங்க இல்லையா, அந்த கோட்டு சரக்குல ஒரு அம்சம் மட்டும் சரக்கை ஊற்றிட்டு மீதி புறம் தண்ணியை கலந்து இந்த உனக்கு கேட்ட கோட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி மல்லிகை பூவை கொடுத்த உடனே இந்த பார்வதியோட பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படி முகர்ந்து பார்த்துட்டு அந்த மல்லிகை பூவை தூக்கி தூர வச்சுது. இந்த மல்லிகை பூவை யாரும் தொட்டக்கூடாது, மண்ணில் தோண்டி புதைச்சு வச்சிருங்க. மறுபடியும் யாராவது இந்த பெண்ணாவது தொட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை நான் பிடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க பயமுறுத்தி இருக்குது. அதே மாதிரி அந்த மல்லிகை பூவை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. இப்படி அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஒரு பீடியை வாயில வச்சு புகைக்காமலே இழுத்துட்டு அந்த பெண்ணினுடைய உடம்பு விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவா கொடுத்துட்டு உடம்பு விட்டு வெளியே இருக்குது. அதன் பிறகு தாங்க இந்த பெண்மணியுமே இயல்பான நிலைமையில மாறி இருக்கிறாங்க. இனிமே உன்னுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா செஞ்ச காரியம் தான் இது. என்ன இருந்தாலும் இரவு நேரத்தில் நீங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் சந்திச்சு தனிமையில் நீங்க பேசணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி தவறான ஒரு இடத்துக்கு போய் தவறான நேரத்தில் போய் இந்த மாதிரி பேசினால தான் இப்படி ஒரு பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டீங்க. உங்க மனைவி மேல கோவப்படாதீங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது, பாவம் அப்பாவி பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க புத்திமதி சொல்லி அந்த மாதிரிவாதி அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அமானுஷத்தாலேயோ பாதிப்பாலேயோ எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அனுபவிச்ச ஒரு மரண வலி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய அரவிந்தனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.